இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் நம்ம பார்க்குறது 2 மார்க்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 8th சம் இது. ஏற்கனவே 5 மார்க்ஸ் போட்டிருக்கோம். 2 மார்க்ஸ்லேயே இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் வரையும் போட்டிருக்கோம். அப்புறம் ஜாமெண்ட்ரி போட்டிருக்கோம். அது எல்லாமே அப்படியே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுங்க பார்த்துக்கோங்க. இவ்வளோ தானே 5 மார்க்ஸ்ன்னு கேட்காதீங்க. இன்னும் நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது, நிறைய 2 மார்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா ஜாமெண்ட்ரி அவ்வளோதான், ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 சம்ஸ் தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அது தெரிஞ்சாலே போதும், ஏதாவது ஒரு ஜாமெண்ட்ரி கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். கிராஃப் இனிமேல் வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே விசிபிள் ஆகும். அதே மாதிரி வீடியோவை இடையிடையே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இடையிடையே நான் சொல்கிற டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த டிப்ஸை கேட்க முடியாது, ஃபாலோ பண்ணவும் முடியாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தா நான் இடையிட எப்போ சொல்லுவேன்னு தெரியாது. ஒவ்வொரு சம்முக்கும் உள்ள ட்ரிக்ஸ் அப்பப்போ சொல்லுவேன். சம் ஸ்டார்டிங்கில் சொல்லலாம், நடுவில் சொல்லலாம், எண்டிங்கில் சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களால் எல்லா டிப்ஸுமே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு நான் எதுவும் தப்பு பண்ணேன், ஏன்னா நானும் சாதாரண மனுஷி தானே. ஸோ கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. மிஸ்டேக் எதுவும் மிஸ்டேக்கை பண்ணனோ இல்லை மிஸ்டேக்கை சொல்லிக் கொடுத்தாலோ இல்லை இது இல்லை இப்படி அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் 7598799382. திருப்பி சொல்கிறேன், 7598799382. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லலாம். அதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிடுவேன். அதே மாதிரி இந்த 8th மட்டும் இல்லை, 7th எடுங்க, 9th எடுங்க, இந்த மாதிரி உள்ளதையும் நீங்கள் சொல்லலாம். 10th ஏன் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, 10th நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே லைனாக நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ எதுக்கு நம்ம அதில் போட்டுட்ருக்கணும், நம்ம தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதில் 10th வீடியோ போட்டு நிறைய பேர் இருக்காங்க. 8th வரைக்கும் ஆல் பாஸ் தானே, நம்ம ஏன் போடணும் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ மேக் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நான் அந்த மாதிரி 8th அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஏன்னா 8th புரிஞ்சால் தான் உங்களால் 9th புரியும். 8th பேசிக் புரிஞ்சால் தான் 9th புரியும். 9th புரிஞ்சால் தான் உங்களால் 10th ஈஸியாக போட முடியும். அதுக்காக தான் நான் 8th போடுறேன், 8th சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? நான் எந்த கிளாஸ்க்கு எடுக்கணும், சப்ஜெக்ட் மேக்ஸ் தான் எடுப்பேன், எந்த கிளாஸ்க்கு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா என்கிட்ட சொன்ன பேரண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக அம்மா. சரியா? அவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட அம்மா. நான் என் பையன் அப்படி தான், பக்கத்து வீட்டு பொண்ணும் அப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்களுக்காக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறனால போடுறேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 50 to 70 மார்க்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ஈஸி. அது ரொம்ப ஈஸி. மேக்ஸில் சென்டிமீட்டருக்கு தான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும், ஒரு ஒன் வேர்டு மிஸ்டேக் ஆனாலும் 100 மார்க்ஸ் போயிடும். பட் அப்படி இல்லை, நமக்கு 50 to 70 மார்க்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். சரியா? அதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். சில பேர் நினைக்கலாம், ஏன் நீங்கள் ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறீங்கன்னு. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொதுவாக டக்குன்னு ஒரு நம்பர் புரியாது. அதுக்காக தான் இதே டைலாக நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். டக்குன்னு அடுத்த ஒரு நம்பர் வந்துச்சுன்னா எதுக்கு வந்துச்சுன்னு புரியாது. அதே ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொன்னோன்னா அவங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். சம்டைம்ஸ் வீடியோ 2 சம் 3 சம் 2 மார்க்ஸு, 5 மார்க்கையும் தான் ரொம்ப கம்மியாக தான் வருது. ஜாமெட்ரிலாம் மெயின் டயக்ராம் ஒரு இதுக்கு ஒரு வீடியோவாக போடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏன் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வேறு எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் யூஸ் ஆக
அதை யூஸ் பண்ணி பார்த்து அவங்களும் யூஸ் ஆகட்டும். ஓகேவா? இப்போ 2 மார்க்ஸ் நம்ம பார்க்குறது 8th சம். ஃபேக்டரைஸ் x² + 8x + 16. நம்ம இப்போ இதோட சொல்யூஷன் போடலாம். நான் எப்போவுமே எப்படி சொல்லியிருக்கேன், கொஷினை அப்படியே பார்த்து ஆன்சரில் ஒன் டைம் எழுதிக்கோங்கன்னு. ஏங்கிறது இதுக்கு முந்தின வீடியோவிலே சொல்லிட்டேன். திருப்பி சொன்னால் போர் அடிக்கும், அதனால நான் சொல்லலை. ஓகேவா? x² + 8x + 16. இதை இப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம்? 8x + x². 16ங்கிறது எப்படி? 4 4s 16 அதானே? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4² போட்டுக்கலாம். ஓகேவா? இது பார்க்க அப்படியே ஒரு ஃபார்முலா மாதிரியே இருக்கா? என்ன ஃபார்முலானா a + b தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b². பார்க்க இதே மாதிரியே இருக்கா? அப்போ இதான் நம்ம எழுதணும். இதே மாதிரி இருக்குது. எப்படின்னா a² பதிலாக x² இருக்கா? 2abக்கு பதிலாக 2க்கு பதிலாக 2, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? x இருக்குது, பிக்கு பதிலாக 4 இருக்குது. சாரி 4. பட் 2 × x 2x × 4 8. 8x அதே தான் வந்திருக்கா? b என்ன? 4² ஸோ அப்போ a வந்து எக்ஸாக இருக்குது, b வந்து 4 இருக்குது. இப்போ நம்ம இது இருக்குது, நம்ம இதாக தான் எழுதணும். இப்போ a + b தி ஹோல் ஸ்கொயர்னா a என்ன? எக்ஸ் ப்ளஸ் b என்ன? 4 தி ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். 2 மார்க்கில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம 2 மார்க்ஸை ரொம்ப டஃப்பாக நினைக்கக்கூடாது. சம்டைம்ஸ் வெறும் ஃபார்முலா மட்டுமே தான் இருக்கும். அந்த மாதிரி சமயம் இனிமேல் வரும்போது சொல்கிறேன். வெறும் ஃபார்முலா மட்டும் தான் எழுதணும், அதுக்கு 2 மார்க்ஸ். மெயினாக 2 மார்க்ஸ் கிடைக்கணுன்னா இந்த எந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை போட்டுடணும். கொஷின் எழுத ஆரம்பிக்கும் போது அந்த ரோமன் லெட்டரும் போட்டுரும். இப்போ நீங்கள் 20th கொஷின் எழுதிங்கன்னா 20 அப்படின்னு எழுதி இது எழுதணும். அதை விட்டு நீங்கள் நம்பர் எழுதாமல் லைன் படி நம்பர் போட்டிங்கன்னா மிஸ்டேக் ஆகிடும். அந்த நம்பருக்கு அந்த ஆன்சர் இருக்காது. ஸோ அடிச்சு விட்ரும். அநியாயமாக 2 மார்க்ஸ் போயிடும். ஸோ என்ன பண்ணணும்னா எந்த நம்பருங்கிறத கரெக்டாக எழுதணும். ரோமன் லெட்டர் மெயினாக பண்ணணும். ஏன்னா ஆன்சர் 2 மார்க்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்பரே ரோமன் லெட்டரையும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பர் ரோமன் லெட்டரும் மறக்காமல் கரெக்டாக இந்த கொஷினுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் பண்ணும், அந்த ரோமன் லெட்டர் பண்ணும். செகண்ட் ரோமன் லெட்டரா, தேர்ட் ரோமன் லெட்டரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஆன்சரில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் மல்டிப்ளை 5x × 2y - 3. 5x × ப்ராக்கெட்டில் 2y - 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம். சொல்யூஷன் போட்டு இந்த கொஷின் எழுதிக்குவோம். 5x ப்ராக்கெட்டில் 2y - 3 ரொம்ப ஈஸியான சிம்பிளானது. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம். 5 2s 10. இந்த எக்ஸும் அப்படி வந்துடும், ஒய்யும் அப்படி வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம்? மறுபடியும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். நடுவில் என்ன சிம்பிள்? மைனஸ். 5 3s 15. இந்த எக்ஸ் மட்டும் இங்கே இல்லை லெட்டர், ஆனால் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும் போட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த சிம்பிள் சம்முக்கு 2 மார்க். சரியா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 10th சம். ஃபைண்ட் தி வேல்யூ 2x + 5 = 9. இது எல்லாமே அல்ஜிப்ராவில் உள்ளதான். 2x + 5 = 9. அப்போ என்ன பண்ணணும்? சொல்யூஷன் போட்டு என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன்? கொஷின் எழுதிக்கணும். ஏங்கிறது போன வீடியோவில் சொல்லிட்டேன். ஒவ்வொரு சம்முக்கு சொல்லுவேன் நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ மட்டும் தான். இதில் 2 நம்பர் இருக்குது, +5 நம்பர் இருக்குது. பட் இந்த 2ங்கிறது எக்ஸோட ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த +5 தான் தனியாக இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் 2xக்கு வரலாம். ஸோ 2x அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 9 அப்படி வச்சுக்கணும்.
+5 இங்கிட்டு வந்தால் -5. ஓகேவா? இந்த 2x அப்படியே இருக்கும். 9ல் 5 போயிட்டா 4. இப்போ என்ன பண்ண நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தானே. இப்போ ஓட்டிகிட்டு இருக்க 2 இங்கிட்டு அதை சால்வ் பண்ணாமா. எக்ஸை வச்சுக்கிட்டு இன்ட்டில் இருக்கிற 2 இங்கிட்டு வரும்போது பையில் வரும். இந்த 4 அப்படியே தான் இருந்துடும். இந்த 2 மட்டும் பையில் வரும். இப்போ 1 2 is 2, 2 2 is 4. அப்போ ஆன்சர் x = 2. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். பட் இதெல்லாம் போட்டால் ஈஸியாக 2 மார்க்ஸ் கிடைக்கும். 3 சம்மே ரொம்ப ஈஸி. சரியா? இந்த எல்லா சம்ஸையும் போட்டு மார்க்கை கரெக்டாக எழுதுறீங்க. ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.